இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நான் உங்கள் பாஸ்டர் ஜாய்னா ஃபெய்த். உங்கள் நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் 34ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். பிரியமானவர்களே, இதோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. இது நாள் வரையிலும் நீங்கள் கர்த்தரை முதன்மையாக வைக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அதிகமான வேலையின் பாரம், அதிகமான படிப்புக்குரிய காரியங்கள், வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தரை தேடுகிறதை மறந்து போய்விட்டீர்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். பிரியமானவர்களே, வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தருடைய நாளாயிருக்கிறபடியால் அந்த நாளை தேவனுடைய ஆலயத்திலே நீங்கள் செலவு செய்ய வேண்டும். நீங்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் முதலாவது தேவனிடத்திலே கேட்டு ஆலோசனையை பெற்று நீங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதினதின் நாளுக்கு அதினதின் பாடு போதும். பிரியமானவர்களே, நீங்கள் நாட்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று ஒரு பயமும் ஒரு திகிலும் உங்களை பிடித்திருக்கிறதா? ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது உங்களுடைய காலங்களை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களின் காலங்கள் நேரங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறபடியால் அவர் சகலத்தையும் சரியாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, இனி இந்த நாள் தொடங்கி நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட போகிறீர்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். என்னோடு கூட இந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, யாரெல்லாம் என்னோடு கூட இந்த நம்பிக்கையின் நேரத்துல இணைந்திருக்கிறார்களோ எல்லாரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் தேவனுடைய நீதியை தேடவும் கிருபை செய்வீராக. முதலாவது வாரத்துல முதல் நாள் தேவனுக்கென்று கொடுக்கவும், ஒவ்வொரு நாட்களிலும் முதலாவது கர்த்தரை தேடவும், பிறகு உலகத்தின் காரியங்களை செய்யவும் இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்கள் நாளையை குறித்து, நாட்களை குறித்து, நாளைய தினத்தை குறித்து கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, திகில் உண்டாகாதபடிக்கு தேவன் தாமே இவர்களை கிருபையால மூடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, முதலாவது தேவனை தேடுங்கள். காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரோடு 1 மணி நேரம் செலவிடுங்கள். வாரத்திலே முதலாம் நாள் தேவ ஆலயத்துக்கு போய் தேவனோடு செலவிடுங்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தரை முதன்மையா எல்லா காரியத்திலும் வைப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார், மகிழ்ச்சியா மாற்றி கொடுப்பார். எல்லா கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விளக்கி காலத்தையும் நாளைய தினத்திலும் நல்ல காரியங்களை உங்களுக்காய் செய்வார். பிரியமானவர்களே, மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரையில் விடை பெறுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.